தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளோட தலைவர்களும் செயலாளர்களும் இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட கூட்டத்தை நடத்தினாங்க. இந்த கூட்டம் எதுக்காக நடத்தப்பட்டுச்சு, இது தமிழ்நாட்டில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், இது ஏன் இந்த கூட்டம் முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்பவும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்தியாவில் கூட்டப்பட்ட அந்த கூட்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் சீர்கேடு ரொம்ப அதிகரிச்சுட்டே வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகள், மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வன்கொடுமை நடந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா போதைப்பொருள் நடமாட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தலைவிரிச்சாடிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே குறைக்கணும், தமிழ்நாட்டில் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோட்டத்தோட தான் இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த என்டிஏ கூட்டணியோட மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எங்கெங்க நடந்துச்சு, இது யார் யார் நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, சென்னையை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடந்துச்சு. மதுரையை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவரோட தலைமையில நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எஸ்பி வேலுமணி இவங்களோட தலைமையில அங்க கூட்டம் நடந்துச்சு. இது மட்டும் இல்லாம திருப்பூர், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நடந்துச்சு. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன், திருநெல்வேலியில எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவோட முன்னாள் மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன், அதுக்கடுத்து கடலூர்ல பாமகவோட தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், தஞ்சாவூர்ல அமமுகவோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், இதை அடுத்து ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா தமாகவோட தலைவர் ஜி.கே. வாசன், இவங்க எல்லாரோட தலைமையிலும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாகவும் ரொம்பவும் மிக விமரிசையாகவும் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டம் இவ்வளோ மிகப்பெரிய கட்சி தலைவர்களால் மட்டும் நடத்தப்படலை. இதுக்கு முக்கியமாக இதுக்கு முன்னோடியாக இருந்தது அங்கே இருந்த மக்கள் தான். அங்கே திரண்டு வந்த மக்கள் ரொம்பவும் அதிகமாக கையில் ஒரு பலகை வச்சுருந்தாங்க. அது என்னன்னு அப்படி நம்ம நோட் பண்ணி பார்த்தோம்னா, #பேக்கப் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அவங்க கையில் பலகையெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்பவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற குற்றங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு புளிச்சு போயிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து இவங்க நடத்துகிற இந்த மாதிரி ஒரு ஆட்சி, இதனால நடக்கிற குற்றங்கள், இது மட்டும் இல்லாமல் இங்கே பல வன்கொடுமைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்க பேக்கப் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் மூலியமாக இந்த அரசே எங்களுக்கு வேணாம், 2026 வேற ஒரு அரசு மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவோடு தான் இவங்க இங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இன்னமும் தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் இன்னமும் யார் குற்றவாளி அப்படிங்கிறது கைது செய்யப்படவே இல்லை. இந்த மாதிரி பல வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அவங்களுக்கான குற்றங்கள் இன்னும் கண்டுபிடிச்சாலும் அந்த குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிற மாதிரி இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இது மட்டும் இல்லாமல் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் இருந்த மக்கள்லாம் தமிழக அரசு, அதாவது இப்போதைக்கு ஆட்சி செய்கிற திமுக அரசை சிஎம்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சிஎம்சின்னு அவங்க எதை சொல்ல வராங்கன்னா, கரப்ஷன், மாஃபியா, கிரைம் அப்படிங்கிறதான் அவங்க சிஎம்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலயமா அவங்க எந்த அளவுக்கு விரக்தி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிஎம்சி அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு நம்ம தமிழ்நாட்டை ஈஸியாக சொல்லிடலாம். இப்போதைய நிலைமை இந்த சிஎம்சியை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா கரப்ஷன், இந்த கரப்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஊறி போயிருக்கு. இந்த கரப்ஷன் எங்கே தான் இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெண்டரில் ஆரம்பித்து பணி நியமனம் பண்ணுறதுனாலையும் அதுக்கும் லஞ்சம், எல்லாத்துலேயுமே லஞ்சம். இதனால பல ஊழல் குற்றங்கள் இந்த மாதிரி பரவிட்டே வந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒவ்வொரு பிரிட்ஜு கட்டுறதும் பாலம் கட்டுறதும் இந்த மாதிரி எதில் பண்ணாலும் அதில் எல்லாத்துலேயுமே ஊழல் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு பல குற்றச்சாட்டுகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு பக்கம் வச்சாலும் மாஃபியா, இந்த மாஃபியா கும்பல்லாம் எங்கேருந்து உருவாகுறாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா, இது முக்கிய காரணமாக இருக்கிறது போதைப் பொருள் தான். இந்த போதைப் பொருள் தான் இவங்களுக்கு ஒரு முக்கிய மூலதனமாகவே அமையுது. இதை வச்சே இவங்க மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டே உருவாக்குறாங்க. இந்த கஞ்சா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் நம்ம தமிழ்நாட்டில் உழவிட்டு இருக்கிறதுனால பல கொலை குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இதனால பல பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. பல பேர் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக நடமாடவே முடியலை. திருப்பி நம்ம பழைய நிலைமைக்கே தள்ளப்படுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கஞ்சா அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள்னால எத்தனை இடங்கள்ல எத்தனை சம்பவங்கள், சொல்லப்போனால் செப்டோ தொழிலாளி வெட்டப்பட்டது, அப்புறம் திருநெல்வேலியில் அந்த ட்ரெயினில் போயிட்டு இருக்க அந்த ஒரு வடமாநில இளைஞரை கொடூரமாக தாக்குனது, இந்த மாதிரி பல சம்பவங்கள் நம்ம சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிராக நடக்கிற ஒவ்வொரு குற்றங்கள்லையும் அந்த குற்றவாளிகள் மது அருந்திருக்கிறதா இருக்கட்டும், இல்லை போதைப் பொருள் போட்டிருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சம்பவங்கள் தான் ரொம்பவும் அதிகரிச்சுட்டே இருக்கு. இது மாதிரி போதைப் பொருள் தான் ஒரு சம்பவம், ஒரு குற்றங்கள் நடத்துறதுக்கு முக்கிய ஒரு காரணமாகவே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறையிறதாவே இல்லை. ஒரு பக்கம் திமுக அரசு நாங்கள் போதைப் பொருள் எல்லாத்தையும் கட்டுக்குள்ள தான் வச்சுருக்கோம், நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க ஒரு கணக்கு காட்டினாலும், இன்னொரு பக்கம் அந்த போதைப் பொருள் வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. இது குறித்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரு பக்கம் போலீஸ் நாங்கள் போதைப் பொருள் பிடிக்கிறோம் என்னன்னு சொன்னாலும் இன்னமும் அந்த ஸ்கூல் பசங்கள்கிட்ட ரொம்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கு.
முன்னெல்லாம் பார்த்தோம்னா இது வந்து ரொம்பவும் புழக்கத்துல கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரு சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களே இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப மனசு வலிக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சு, நம்ம வீட்ல இருக்க தாய்மார்கள்ட்ட இந்த பொறுப்பை கொடுத்து நீங்க போய் அதை புடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களே பல பேரை புடிச்சு பல ஆயிரக்கணக்கான பல கோடி கணக்கான கஞ்சாவை பறிமுதல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா தமிழக காவல்துறை அந்த அளவுக்கு பிடிக்குதா, இன்னமும் புழக்கத்துலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாரு. கடைசியா பார்த்தோம்னா சி அப்படிங்கிறது கிரைம். இந்த குற்றங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு தலைவிரிச்சாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அது ஒரு சாதாரண ஒரு பெண்களுக்கா இருக்கட்டும், ஒரு சிறுமிக்கா இருக்கட்டும், ஒரு சாதாரண மக்களுக்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமா இருக்குது இந்த போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு பக்கம் பார்த்தாலும், இந்த குற்றங்கள் நடைபெறாம பார்த்துக்கிற காவல்துறையும் ஒரு பக்கம் நம்ம கண்கூடா தான் பார்க்கணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா ராயப்பேட்டையில அந்த காவலர் ஒருத்தர் அந்த பெண்மணி வீட்டுக்குள்ள புகுந்து அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றாரு. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலரே இந்த மாதிரி பண்ணும்போது இது மக்களுக்கு எந்த அளவுக்கு அதிருப்தி ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம இப்ப தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல அந்த +2 மாணவி இந்த மாதிரி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறப்ப அவங்க எந்த அளவுக்கு அதை அலட்சிய போக்கோட எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி காவல்துறை ஒரு இடத்துல இந்த மாதிரி பல குற்றங்கள் நடக்கும்போது அவங்க அதை எளிதா எடுத்துக்கிட்டு அதை இன்னமும் அந்த குற்றங்கள் பெருசாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது இன்னும் தேர்தலுக்கு ரொம்ப நாள் இல்லை, 30லேருந்து 37 நாள் தான் இருக்கு, அதோட இந்த வன்கொடுமைகள் இந்த கொடுமைகள் எல்லாமே அழிஞ்சிரும், 2026 தேர்தலுக்கு பிறகு ஒரு நல்லாட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி 2026ல ஒரு நல்லாட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட இந்த காணொலியை முடிச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அமைக்கிறீங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.